ஹாய் காய்ஸ், எல்லாருக்குமே குட் மார்னிங். எல்லாருமே என்ன பண்ணுறீங்க? அக்கா வந்து இப்போ தான் எந்திரிச்சேன். என்னக்கா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா, நேற்று இந்த பல்லு வலி ஓவராக இருந்துச்சு. என்னால் வலி தாங்கவே முடியல. பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நைட்டு விழுதுகளில் வீடியோ போடும்போது என்னால் பேசவே முடியலை, அந்த அளவுக்கு இருந்துச்சு. அப்புறம் மெடிக்கல் போயிட்டு, அண்ணே வலி ரொம்ப ஓவராக இருக்குண்ணே, தாங்கவே முடியலண்ணே, வெடுக்கு வெடுக்குன்னு இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னேன். உடனே வந்து அந்த அண்ணன் என்ன சொல்லிட்டாரு, மாத்திரை கொடுத்துட்டு இன்னொரு மாத்திரை கொடுத்தாரு. அக்கா நல்லா தூங்குனீங்கன்னா தான் அந்த வலி தெரியாதுக்கான்னாரு. சரின்ட்டு நானும் படுத்தவ 11:30 மணி தான் எந்திரிச்சேன். வேலை செய்கிற அக்கா வந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு போச்சு. அப்புறம் அந்த முடியாதோடு எந்திரிச்சு எனக்கு நிற்க முடியலையா, அப்படியே கிருகிருன்னு கண்ணெல்லாம் சுற்றுது. என் மூஞ்சியை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பளபளன்னு இருக்குன்னா, அந்த அளவுக்கு தூங்கியிருக்கேன் நான். அப்புறம் என்னாச்சு, தம்பிகளுக்கு பாவம் அவன் பசி தாங்க மாட்டான்ல. இப்போ நைட்டு வச்ச சாம்பார் கொஞ்சம் இருந்துச்சு, சூடு பண்ணிவிட்டு பழைய மாவு இருந்துச்சு. அப்புறம் அந்த வெங்காயம் கடுகு பருப்பு எல்லாம் போட்டு வதக்கி விட்டு 2 பேத்துக்கு 2 தோசை கொடுத்தேன். சடோன்னு வேறு, காலையிலே சடோன்னு எனக்கு சத்தியமாக தெரில, இல்லைனா சார்ஜ் கூட போட்டு விட்ருப்பேன் நான். சடோன்னு சார்ஜை பார்த்தா வெறும் 3 பாயிண்ட் இருக்குது. விளையாண்டு என்ன பண்ணாங்க, என் ஃபோனை சார்ஜ் போட்டும் படுக்க மாட்டாங்க. நான் வந்து நைட்டில் வந்து பார்த்திங்கன்னா சிக்காவோட ஃபோனை எப்போவுமே நான் சார்ஜ் போட்டு வச்சுட்டு தான் தூங்குவேன், சரியா? அதே மாதிரி இவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க ஃபோனை சார்ஜ் போட்டு வச்சுட்றாங்க, ஏன் ஃபோனை சார்ஜ் போடுறதில்ல. எனக்கு காலைல எழுந்திரிச்சோன்னே ப்ரெஷர் ஆகி போச்சு. நமக்கு வந்து ஃபோன் இல்லைன்னா அவ்வளோதான். இப்போ ஒரு மாதிரி அதுக்காண்டி அடிக்ட் கிடையாது, ஏதாவது ஃபோன் வரும் போகும். ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சுன்னா என்னமோ ஏதோன்னு சொல்லி பதறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவே ரொம்ப பதறும் அப்படின்ட்டு. அப்புறம் இப்போ தான் மெதுவாக நடக்கவே முடியல என்னால், வண்டி இல்லை வேறு, அவங்க அண்ணன் எடுத்துகிட்டு போயிடுச்சு. அப்புறம் மெதுவாக பக்கத்து கடையில் போய் இல்லைங்க அப்படிங்க ஏக்கா சுத்தமாக சார்ஜ் இல்லையா, போட்டுக்கூடியா, காசு கூட தர்றேன் அப்படின்னு. ஐயோ இல்லைக்கா அப்படின்னாங்க. சரின்னு சார்ஜ் போட்டு விட்டு போட்டு கையோடு நான் நடந்தே வந்துட்டேன். நடக்க முடியல என்னால், என் வீட்டிலேருந்து மெயின் ரோட்டுக்கு நடக்கணும். வந்துட்டு தம்பிங்களுக்கு பசி தாங்க மாட்டாங்களேன்ட்டு இந்த சாம்பார் இருந்துச்சு. இவனுக்கு 2 தோசை அவனுக்கு 2 தோசை ஊற்றி குடிச்சு சாப்பிடுங்கடா, தண்ணியை குடிச்சிட்டு இருங்க, கரண்ட் வேறு இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னேன். சரிம்மான்னாங்க. அப்புறம் பார்த்துட்டு யதார்த்தமாக என் மையன் இன்னொரு ஃபோன் இருக்குல்ல, அதில் சார்ஜ் ஃபுல்லாக இருக்குது. அதில் போய் சரி என்ன 8 நிமிஷம் வீடியோ போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி நான் உள்ளே போய் பார்த்தேன். உள்ளே போய் பார்த்தா என்னென்னமோ என்ன அளந்தாரு, நான் வந்து அடுத்தவங்கள போய் தொடர்றது ஏன் உனக்கு பிடிக்கல, இது ஒரு நடிப்பு, நீ போய் மஞ்சள் காட்டு மைனாவில் நடித்த, அதை நடித்த, இதை நடித்த, இப்படி நடித்த, அப்படி நடித்த. சரி, நீ சொன்ன விஷயத்துக்கு பூரா ஒரே ஒரு விஷயம் வந்து நான் சிம்பாலிக்காக சொல்கிறேன். என்ன சொல்கிறேன்னா, ஆல்ரெடி கருப்பு டைரக்டர்கிட்ட வந்து நான் நடிச்சிருக்கேன், நிறைய ஃபிலிம் நடிச்சிருக்கேன். ஒன்றைய விட நான் நிறைய நடிச்சிருக்கேன் அவர்கிட்ட. எடுக்கிறது பூராமே டபுள் மீனிங், வைக்கிறது பூராமே ஆபாசமான இது. அந்த இது என்னப்பா சொல்லுவாங்க, இதுக்கு தலைப்பு, ஆபாசமான தலைப்பு. பைப்பில் தண்ணி வரல, பாப்பா தாப்பா சரியாக போடலை, எத்தனை புருஷன், யார் புருஷன், கள்ளக்காதல், கொல்லப்புறத்தாடி வந்தவன், இப்படி தான் வைப்பார். நானும் ஒரு சில நேரங்கள்லாம் நடித்தேன். ஏன் அப்படின்னா அப்போ வந்து எனக்கு நடிக்க தெரியாது, அதனால் நடிப்பு கற்றுக்கிறதுக்காக போனேன், நடிப்பு சொல்லி கொடுத்தாரு, நான் நடித்தேன். ஏகப்பட்ட ஷார்ட் ஃபிலிம் அவர்கிட்ட பண்ணியிருக்கேன். அந்த படத்தையும் தாண்டி விதவைங்கிற ஒரு படத்தை அவர் எடுத்தோன்னே அவர் சைடே நிறைய பேர் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. எங்கிட்டையும் இந்த ஸ்டோரி நல்லா இருக்குது சூர்யா, இப்போ நான் கோயம்புத்தூர் ஜெயிலில் இருக்கும்போது கூட என்கிட்ட சொன்னாங்க, சூர்யா அந்த விதவை படம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னு. அந்த நேரத்தில் வந்து நாங்கள் எவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டு, ஏன்னா கொரோனா டைம் அது, அந்த விதவைங்கிற படத்தில் கொரோனா டைம் நல்லா கவனித்து பாருங்கள். அதில் கூட ஒரு பெரிய சூட்கேஸ், நிறைய காஸ்டியூம். உண்மையாலுமே சொல்கிறேன், அந்த விஷயத்துலலாம் வந்து நான் சிக்காவை பாராட்டுவேன். ஏன்னா எனக்கு வந்து வண்டி ஓட தெரியும். கரெக்டாக திருப்பூர்லேருந்து மதுரை வரைக்கும் 2 வீலர்லேயே அட்டிக்கிற வெயில், நாங்கள் சாப்பாடு கட்டிக்கிட்டு வர்ற வழியிலேயே சாப்பாடு வச்சு சாப்பிட்டுட்டு, அவ்வளோ பெரிய சூட்கேஸ். இந்த வண்டி கூட கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா ஓடும், அந்த வண்டி கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். என்ன வண்டி மாடல் தெரியல எனக்கு. அப்படிங்கும்போது வந்தால் எனக்கு அந்த வெயிலில் வந்தது ஒத்துக்கலை. ஏன்னா எனக்கு எப்போவுமே வெயில் ஒத்துக்காது. கண்ணை கரேர்னு இருப்பேன் அந்த ஃபிலிமில், கண்ணெல்லாம் செவந்துருக்கும். ஏன்னா கொஞ்சம் தூக்கம் கிட்டால் கூட எனக்கு கண் வந்து ரெட்டிஸ் ஆயிரும். அப்படிங்கும்போது அதை கூட நான் நடித்து கொடுத்தேன். நடித்து கொடுக்குறப்ப என்ன சொன்னார், இந்த இன்னொரு இது வச்சுருந்தாங்களே, என்னமோ ஒரு ஃபிலிம் பேர் தெரியலப்பா, நானே நடித்தது நானே இப்போ அவ்வளோவா பார்க்க மாட்டேன். இந்த 4-5 புருஷன் வருவாங்க தெரியுமா, அதில் தான் வந்து சிக்கா வந்து பெட்ரூமில் வந்து என்னை கட்டி பிடிக்கிற ஒரு சீன், கட்டி பிடிச்சி அப்படியே லவ் பண்ணுற மாதிரி. அப்போ காலிங் பெல் சவுண்டு கேட்க நான் வெளியே போய் பார்க்குறப்ப கருப்பு வருவார். வந்தப்போ நாங்கள் டீ குடித்தது செருப்பு இருக்கிறதெல்லாம் பார்த்து பண்ணுவார். இது வந்து யார் புருஷன் சந்தேகத்திலே ஓடும்போது கடைசியில் என்ன ஆகும், ஒரிஜினல் புருஷன் வரும்போது போய் கருப்பு அடிச்சு விடுவார். அடிக்கிறப்ப அதுக்கப்புறம் தான் என்ன ஆகும், ஐயோ அது அவன் தாண்டா என் ஒரிஜினல் புருஷன் அப்படிங்கும்போது கருப்புக்காக போய் காலில் விழுந்துருவார். அப்போ அந்த கட்டி பிடிக்கிற சீனில் வந்து வேற ஒருத்தவங்கள தான் வச்சுருந்தாங்க, சிக்காபாய் கிடையாது அந்த கட்டி பிடிச்சிக்கிற சீனில்.
நான் வேற ஒருத்தவங்க நான் என்ன சொன்னேன், அண்ணன் இங்கே வாங்க, இந்த கட்டி பிடிக்கிறது தடவுறது பண்ணுறதெல்லாம் எனக்கு பிடிக்காது, சிக்காவை அந்த சீனில் நடிக்க வைங்க, மற்றவங்களெல்லாம் தொடாத அளவுக்கு என்னென்ன சீன் நடிக்க முடியுமோ அந்த மாதிரி நடிக்க வைங்கன்னு சொன்னேன். நடித்தாச்சு, முடிச்சாச்சு. அப்புறம் மஞ்சள் காட்டு மைனா அந்த படம் வந்து நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அப்போயும் அந்த ஹீரோ வந்து ரொம்ப கூச்சப்படுவார். நடிக்கிற நேரத்தில் தான் நான் கூட அவர்கிட்ட பேசியிருக்கேன். நடிக்காத நேரம் அவர் ரூமில் இருப்பார், நான் என் ரூமில் இருப்பேன். எனக்கு துணையாக சிக்கா பை தான் இருப்பார். அந்த படித்து ரேப் பண்ணுற சீனில் அந்த சேலை இழுக்கும்போது கூட அவ்வளோ டேக்கு போச்சு. இல்லை எனக்கு ஒரு மாதிரியா இருக்குன்னே. அப்புறம் சிக்கா பாய் தான், ஒன்றும் இல்லைப்பா நான் இருக்கேன், இதை ஒரு நடிப்பா பாருனாரு. கடவுள் மேலே ஆணையாக நான் வந்து சிக்கா பாய் நினச்சி தான் அந்த நேரத்தில் நடிக்கணுன்னே. அப்போ கூட ரொம்ப என் மேலே படுக்காதீங்கமே, அந்த சீனை நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், அவர் கையை ஊனி வச்சுருப்பார். அதாவது டச் ஆகாது, என் உடம்பு அவர் உடம்பு டச் ஆகாத அளவுக்கு தான் காலை பிடிச்சி ஆட்டினதே வந்து சிக்கா தான் ஹீரோவோட காலை பிடிச்சி ஆட்டியிருப்பார். அப்படிங்கிற மாதிரி நடித்தேன். ஒரு காலத்தில் அப்படியெல்லாம் நடித்தேன். இப்போ கூட நான் என்ன சொன்னேன், எனக்கு இந்த மாதிரி படமெல்லாம் வேணாம், அந்த 6 புருஷன் 7 புருஷன், பைப்பில் தண்ணி விழுந்த டபுள் மீனிங் படம், ஆபாசமாக 6 பேர் 7 பேர் கூட போய் தொட்டு நடிக்கிறது, மாலை போடுறது, கட்டி பிடிக்கிறது, முத்தம் கொடுக்குறது, எனக்கு இது பிடிக்கல. நல்ல ஸ்டோரியாக இருந்தால் சொல்லுங்கள், நான் சேலரி கூட எதிர்பார்க்கல. நான் வந்து பெண்களுக்கு, முக்கியமாக பெண்களுக்காகவும் இதை விட பல மடங்கு தாண்டி சொன்னோம்னா, தவறான வழிகளுக்கு போய் திருந்தி இன்றைக்கி நல்லபடியாக அதாவது சிக்கா என் கூட இருக்கார், அந்த கேரக்டர் விட்டுருங்க. இன்றைக்கி நான் வந்து ஒரு காலத்தில் கஷ்டப்பட்டாலுமே இன்றைக்கி நான் வந்து உட்காந்து எனக்குன்னு ஒரு வருமானம், எனக்குன்னு ஒரு பிளாட்ஃபார்ம், எனக்குன்னு ஒரு நேம், அது நெகட்டிவ் நேமாக கூட இருக்கட்டும், எனக்கு பிரச்சனை கிடையாது. அப்படிங்கும்போது எப்படியோ ஒரு காலத்தில் இருந்த சூர்யா இன்றைக்கி வந்து உட்காந்து இந்த 5 வருஷமாக உட்காந்து கை நிறைய சம்பாதிக்கிறான். இன்றைக்கி வந்து என்னோடய வாழ்வாதாரம் ஆகட்டும், எங்கள் அம்மா என் பசங்க எல்லாரோட வாழ்க்கையும் நான் பார்த்துக்கிறேன். பிள்ளைகளை தனியாக நின்று நான் படிக்க வைக்கிறேன். இந்த மாதிரி தவறாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு வாழ்க்கை, நீங்களாம் வந்து ஒரு வாழ்க்கையை சூஸ் பண்ணுங்கள், கடைசி வரைக்கும் இதே மாதிரி இருக்க வேண்டாம். ஏன்னா அதில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே எனக்கு தெரியும், அதை தாண்டி நான் கடந்து வந்திருக்கேன். இதே வாழ்க்கை முச்சூடு வாழும்போது நானாவது மனசார தான் ரொம்ப வேதனை வலியும் படுவேன். ஆனால் இந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண்கள் உடலால் எவ்வளவு வேதனைப்படுவாங்க, மனதாலையும் மனது ப்ளஸ் உடல், இது ரெண்டுலேயுமே எவ்வளோ வேதனைப்படுவாங்கன்னு எனக்கு தெரியும். நான் வந்து இப்போ அந்த மாதிரி இல்லை அப்படிங்கிறனால எனக்கு கொஞ்சம் வெளியே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மட்டும்தான் எனக்கு மனசு வலிக்குது. ஆனால் இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 வலி, உடம்பாலையும் வலி, மனசாலையும் வலி. அதில் வந்து வர்றவங்க நிறைய பேர் வந்து நான் வந்து உன்னை இப்படி பார்த்துக்கிறேன், அப்படி பார்த்துக்கிறேன், நீ தான் எனக்கு உலகம், எனக்கு நீ தான் உயிருங்கும் போது அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம லவ்வருக்காக கூட இன்னொருத்தவங்கள்ட்ட போய் கஷ்டப்பட்டு அவங்களோட உடம்பை காமிச்சு தன்னோட லவ்வருக்கு ஃபோன் வாங்கி கொடுக்குறது, வண்டி, நகை, பெரிய பெரிய ஹோட்டல், இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அப்போ அதோட வலி அவன் ஏமாற்றிட்டு போகும்போது அதோட வலி ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அதை நானும் தாண்டி வந்திருக்கேன். என்னையும் ஒரு காலத்தில் இருக்கும்போது என்னை ஒருத்தன் கேட்ட கேள்வி தான், நான் இந்த மீடியாவுக்குள்ளே இன்றைக்கி இவ்வளோ பிரேமில் இவ்வளோ பேருக்கு தெரிஞ்ச ஒருத்தியாக நான் இருக்கேன்னா, ஒருத்தன் என்னை கேட்ட ஒரே கேள்வி தான், உன்னை நான் பார்க்கணுன்னு கேட்டேன். அப்போ அவன் சொன்ன பதில், நான் ஒரு நாள் முச்சூடுவோம் கூட நான் சந்தோஷமாக இருக்கேன், எனக்கு ஒரு 20,000 ரூபா பணம் கொடு அப்படின்னு அவன் கேட்டான். அதுக்கு நான் சொன்னேன், இதை நீ ஒரு 2 மணி நேரம் கழிச்சோ இல்லை மறுநாள் கேட்டதுனா கூட எனக்கு சந்தோஷமாக இருந்திருக்கும். ஆனால் நீ உடனே கேட்கணுன்னா, பணத்துக்காக போகிறவ தான் விபச்சாரினா, பணம் வாங்கிட்டு ஒரு பொம்பளை கிட்ட, அதாவது லவ்வராக கூட வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி தப்பாக போகிற பொண்ணுகள் எத்தனை பேரையும் லவ் பண்ணியிருப்பீங்க. அப்போ ஒரு பொம்பளை கஷ்டப்பட்டு இன்னொருத்தங்கிட்ட போய் அந்த காசை வந்து நீ கேட்குறனா, அப்போ நீனு விபச்சாரம் தானே. பெண்கள் மட்டும் தப்பு பண்ணால் விபச்சாரி, அப்போ ஆம்பளை தப்பு பண்ணால் விபச்சாரம்னு ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? அப்போ ஆம்பளை எவ்வளோ தப்பு பண்ணாலும் ஆம்பளை வீச வச்சவன், பொம்பளை கஷ்டத்துக்காகவும் சூழ்நிலைக்காகவும் தப்பு செஞ்சால் அவள் விபச்சாரி இல்லையா? அந்த மாதிரி வந்து என்கிட்ட சொல்லவும் நான் வந்து அன்னைக்கு தான் நான் சவாலாக சுண்டி விட்டு சொன்னேன். இந்த என் சொடக்கு தெரியும் உங்கள் எல்லாருக்கும், நான் போட விரும்பலை. சொன்னேன், இந்த 1 வருஷத்தில் என்னை எத்தனை பேர் ரசிப்பாங்க, நான் எத்தனை பேர் வந்து அதாவது ஆம்பளைங்களே நான் வெறுத்தேன் பார்த்தீங்களா. எனக்கு வெறுத்ததுக்கு காரணம் 99-100% அவன் கேட்ட அந்த வார்த்தை. இதனால தான் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, என்கிட்ட வர்றப்ப நான் வந்து உனக்கு வந்து நான் எவ்வளோ நாள் தர்றேன், அப்போ வந்து என் பிள்ளை பசிக்கோ எனக்கோ யாரும் காசு கொடுக்கல. இன்றைக்கி உனக்கு பணம் வேணுமா, கார் வேணுமா, நகை வேணுமா, இது வேணுமா, அதை வேணுமா, நான் போய் அவங்களுக்கு வேணுங்கிறத செஞ்சால் எனக்காக எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சால்வ் பண்ணி கொடுப்பாங்க. இதை நான் ஓப்பனாக சொல்ல விரும்பல, நீங்கள் புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கிறனால தான் இந்த ஆம்பளைங்களை நான் கொஞ்சமாக வெறுக்க ஆரம்பித்தேன். அதனால தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அதோட வழிகள் எனக்கு தெரியும்.
நான் எனக்கு உரிய ஒரு வாழ்வாதாரத்தை இந்த யூடியூப் மூலமாக தேடிக்கிட்டேன். இன்றைக்கி என் பிள்ளைங்களை தனியாக சிக்காவே இல்லைனாலும் தனியாக நின்று என்னோட தேவைகளையும் என் பிள்ளைகளோட படிப்பையும் என் பெத்த தாயும் பார்க்குற அளவுக்கு கடவுள் அந்த திருச்செந்தூர் முருகன் திருப்பரங்குன்றம் என் முருகப்ப அருளால் எனக்கு நல்ல ஒரு வருமானம், நான் நல்லபடியாக சந்தோஷமாக இருக்கேன். என்னை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அப்படிங்கிற நேரத்தில் அந்த சிக்காபாய் வந்து கொஞ்சம் ஓவராக உருட்டுறாரு. என்ன உருட்டுறான்னா, நீ இவ கூட போய் நடிக்காத, அவளை அப்படி தொடாத, அதை அப்படி பண்ணாத, இதை இப்படி பண்ணாத அப்படின்னு நான் கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. நான் ஏன் அந்த வார்த்தையை நான் சொன்னேன் அப்படின்னா, கருப்பு டைரக்டரு எடுக்கக்கூடிய படம் எனக்கு தெரியும். நான் நினச்சிருந்தா அந்த படத்தில் நீ போய் நடிக்கக்கூடாதுன்னு நான் ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருந்தா சிக்காபாய் போயிருக்கவே மாட்டார். நல்லா நீங்கள் எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். உங்கள் எல்லாருக்கும் என்ன தான் பொண்டாட்டி வந்து செஞ்சாலும் அதை பண்ணாலும் இதை பண்ணாலும் நீங்கள் உங்கள் பாணியிலே சொல்கிறேனே, கட்டப்பை கருப்பி வீட்டிலே தான் நான் கிடக்கிறேன். இவன் வந்து பொண்டாட்டியை நினச்சி கூட பார்க்க மாட்டேங்கிறானே. இவளை வந்து கட்டி பிடிக்கிறதும் தொட்டுறதும் குங்குமம் வைக்கிறதும் அங்கே போனால் அவன் பூரிப்பாக இருக்கிறதும் எல்லாம் பண்ணுறான். ஆனால் பொண்டாட்டியே வந்து மீடியாவுக்கு முன்னாடி தான் என் பொண்டாட்டின்னு சொல்கிறான். போடா. அவர் வீடியோ போட்டு முடிச்சவன கூட கமெண்டில் என்ன சொல்கிறீங்க, நீ போ பேசி முடிச்சுட்டு கட்டப்பைக்கு ஆட்டுக்கால் வாங்கிட்டு போகிற, கறி வாங்கிட்டு போகிற, மீன். அப்போ நீங்கள் எல்லோரும் புரிஞ்சுக்கிட்டீங்க. வார்த்தையால் தான் பொண்டாட்டின்னு சொல்கிறான்னு ஒழிஞ்சி உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அவன் வந்து எல்லாமே சூர்யான் தான் இருக்கான் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த மாதிரி நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, கருப்பு வந்து எடுக்கக்கூடிய படம் வந்து என்ன ஸ்டோரிங்கிறது என் முன்னாடி தான் நான் பேசுவார். அப்போ நான் நினச்சிருந்தா நீ அந்த படத்திலே நடிக்காத அப்படின்னு நான் சொல்லி தடுத்துருக்கலாமே. நான் சொன்னால் அதை மீறி அவர் செய்ய மாட்டார், அவர் சொன்னால் அதை மாரி நான் செய்ய மாட்டேன். வேணாப்பா, இது அசிங்கம். ஏன்னா வளர்ந்துக்கிட்டு இருக்கிற ஒரு பிள்ளைங்களோட போய் நம்ம வளர்ந்தவங்க போய் நடிக்கக்கூடாது. நமக்கு மேலே இருக்கிறவங்கள்ட்ட தான், இது எத்தனை பேர் எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு தெரியல, நமக்கு மேலே இருக்கிறவங்கள்ட்ட நடித்தா தான் நம்ம வந்து மேலே போக முடியும். நமக்கு கீழே இருக்கிறவங்கள்ட்ட நம்ம நடித்தா நம்ம கீழே தான் போக முடியும். வாழ்க்கையில் உயர பார்க்கணும் முடிஞ்சு கீழே வரக்கூடாது. சரியா? நான் இப்போ எவ்வளவோ யூடியூபர் இருக்காங்க, எவ்வளோ பேர் சாதித்தவங்களோ எவ்வளவோ பேர் இருக்காங்க. அவங்க கூட நடிக்கும்போது இன்னும் பப்ளிசிட்டி ஆகலாம், இன்னும் நமக்கு ஒரு நேம் ஆகும். இப்போ இன்டர்வியூன்னு ஒன்று கொடுக்குறோம், பிகைநூட்டு, கலாட்டா சேனலு, ஆரஞ்சு மிட்டாயி, கட்டெரும்பு, இதெல்லாம் வந்து நல்ல ஃபேமஸான பெரிய யூடியூப், ஏன்னா அவார்டு வாங்கக்கூடிய யூடியூப். இதெல்லாம் அதை விட்டுவிட்டு 5க்கும் 10க்கும் சும்மா சின்ன ஒரு 1000, 2000, 5000, 10,000, 1 லட்சம் 2 லட்சம் வச்சுருக்க யூடியூப் சேனலில் போய் நம்ம இன்டர்வியூ கொடுத்தோம் அப்படின்னா காசு கிடைக்கும். காசுக்காக எதை பண்ணணுங்கிறது ஒரு வரமுறை இல்லைங்களா? சொல்லுங்கள் பார்ப்போம். அதனால் நான் என்ன சொன்னேன், நீ கேமரா முன்னாடி என்ன நடிச்ச என்னெல்லாம் எனக்கு சத்தியமாக தெரியாது. அது வந்தால் தான் எனக்கு தெரியும். ஆனால் யூடியூப்பில் வீடியோ போடும்போது நீ பணியனோட உட்காராத, உனக்குன்னு சொல்லி ஒரு மரியாதை இருக்குது. பிள்ளைய முன்னாடி உனக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது. நீ வந்து வீட்டில் உட்கார்ற மாதிரி உட்காரும்போது 4 பேர் என்ன சொல்லுவாங்க, என்னன்னே போய் ஏற்கனவே அவள் அரையும் குறையமாக காட்டிக்கிட்டு இருக்கா, அவன் முன்னாடியே நீ போய் இப்படி உட்காந்துருக்கா அப்படின்னு. எனக்கு உரிமை இருக்கிறனால தான் எனக்கு அதை பார்க்க வந்து ஆண்டவன் என் மடப்புறம் காளி மேலே சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு பொறாமை சத்தியமாக கிடையாது. இல்லை என்னையை விட்டுட்டு சிக்கா அவள் கூட போயிடுவானான்னு எனக்கு தெரியாது. ஏன் அப்படின்னா எனக்கு அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, பொறாமை சிக்கா வந்து என்னை விட்டுட்டு அவள்கிட்ட போயிடுவான்னு நான் இப்போயும் சொல்கிறேன். அவருக்காக அவர் வந்து எந்த தப்பு என்கிட்ட வந்தது பின்னாடி, எனக்கு முன்னாடி என்ன செஞ்சாரோ அது எனக்கு தெரியாது. என்கிட்ட வந்ததுக்கு பின்னாடி ஏதாவது தப்பு செஞ்சுருக்காரான்னு கேட்டால் சத்தியமாக சொல்கிறேன், காளி மேலே சூடத்தேற்றி கூட நான் சத்தியம் பண்ணுவேன், அவர் அப்படி தப்பு எதுவுமே செய்யலை அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு நிறையா இருக்குது. இனிமேல் அந்த தப்பை செய்ய மாட்டானுங்கிறத காளி மேலே சத்தியமாக நான் முழுசாக நம்புவேன். அதே மாதிரி தான் அவர் என்னையை நம்புவார். இந்த 4 நாள் ஷூட்டிங் போனார், வீட்டில் தான் இருந்தேன், நான் யார்கிட்ட பேசினேன், என்ன பண்ணேன், ஏது பண்ணேன்னு அவர் சந்தேகப்பட்டிருந்தா இந்த ஷூட்டிங்கே வேணான்னு அவர் கேன்சல் பண்ணியிருப்பார். வேண்டாம், ஏன் முதல் நாள் போயிட்டு இருந்தார், மறுநாள் நான் ஒரு மாதிரி ஃபீலிங்காக இருந்தேன், என் மனசு வேறு மாதிரி ஒரு மாதிரி இருந்துச்சு. எப்படி சொல்கிறது, சிக்காவோட ஃபீல் இல்லை, வேறு ஏதோ ஒரு மாதிரி ஃபீல் இருந்துச்சு. வீடியோ போட்டேன், கேட்டார் என்னப்பா அழுகிறேன்னு. இல்லை என் மனசு ஒரு மாதிரி இருக்குப்பா அப்படின்னு. அப்போ வந்து ஒரு மாதிரி இதை நான் சரி சொல்ல வேணாம், அது ஒரு ஆபாசமாக இருக்கும். அவர் பண்ணும்போதே இல்லை ஓ மனசு வந்து வேறு மாதிரி இருக்குது, அதுக்கப்புறம் வந்து நீ எங்கெங்கேயோ போகுது. அதனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அதை பார்த்த உடனே என் மனசுக்கு வந்து சந்தேக புத்தியோ அதுவோ இதுவோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. சரியா? அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, சிக்காபை காலில் சொல்லியிருந்தார், ஏன்னா நீ வந்து இது வேணாம் அது வேணாங்கிற, நாங்கள் சம்பளத்தை பூரா தாராளமாக சொல்கிறேன், பாண்டி மேலே சத்தியமாக, காளி மேலே சத்தியமாக, என் புள்ள மேலே சத்தியமாக, தாராளமாக நீ சம்பாதிக்கிற அத்தனை யூடியூப் காசையும் கொண்டே உன் கொண்டாடிக்கிட்டே கொடு, நான் வேணான்னு சொல்லவே மாட்டேன். ஆனால் ஏதாவது பிரச்சனை, ஏதாவது சமாளிக்கணும், எதையாவது ஃபேஸ் பண்ணணும், யாரையாவது பார்க்கணும், ஏன்னா நான் இதை எதையுமே ஓப்பன் டாக்க நான் சொல்ல முடியாது, ஏன்னா அது பர்சனல். இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது நீ தனியாக நின்று ஃபேஸ் பண்ணிக்க.
என்னையே இழுக்காத. எனக்கு வர்ற பிரச்சனையை எனக்கு வர்றதை நான் பார்த்துக்கிறேன். நான் எப்படி பண்ணணும், ஏன்னா நான் சம்பாதிக்காமல் வந்து முழுக்க முழுக்க வருமானத்தில் உட்காந்து திங்கிற அளவுக்கு நான் மோசமானவ கிடையாது. ஒருவேளை சோறு யாரும் கொடுத்தா கூட அவங்களுக்கு ஒரு சின்ன உதவி செய்யணும்னு நான் நினைக்கக்கூடியவன். நீ இவ்வளோ தூரம் செய்யும் போது உனக்கு நான் உண்மையாக வாழணும்னு சொல்லி நான் உண்மையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். அப்போ சம்பாத்தியத்தெல்லாம் என் பொண்டாட்டிட்டு போய் கொடு, தாராளமாக கொடு. நான் வேணான்னு சொல்லியே சாமி மேலாம் சத்தியம் பண்ணிட்டேன், சந்தோஷமாக கொடு. ஆனால் நாளைக்கு ஏதாவது வந்துச்சுன்னா, சூர்யா நீ வா, நீ வந்தால் தான் இந்த இடத்துல இந்த விஷயத்தை முடிக்க முடியும், நீ தான் பேசுவ, நீ தான் இப்படி பண்ணுவ அப்படி பண்ணுவேன்னு சொல்லி நீ என்னை கூப்பிடக்கூடாது. ஏன் பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன். எனக்கு எதாவது வந்துச்சுன்னா நான் பார்த்துக்குவேன். உனக்கு நான் எதையுமே இன்ஃபார்ம் பண்ண மாட்டேன். உன்னை காப்பாற்றணும்னு நினைக்க மாட்டேன். அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, பார்த்துக்கங்க. நான் வந்து சுமி கூட போய் வாழாத, நீ வந்து நீ இப்போ போயிட்ட அப்படின்னா நான் தூக்கு மாட்டிடுவேன், சரக்கு மாட்டிடுவேன், அதை பண்ணுவேன்னு இன்னையிலேருந்து கடவுள் சத்தியமாக நான் சொல்கிறேங்க. இனிமேல் இத்தனை நாள் நான் சிக்காபாய் மேலே வந்து வச்சுருந்த ஒரு அக்கறையும் அன்பும், அடுத்தவங்க முன்னாடி இப்படி இருக்கிறாரே அப்படிங்கிற மாதிரி, அதாவது சட்டையை போட்டுட்டு உட்காந்து நீ 1000 வீடியோ போட, ஏன் அதே சட்டையை போட்டுட்டு தான் முட்டை ரசம் அது இதுன்னு சொல்லி பேசுகிறேன். நான் ஒன்றுமே சொல்லலை. அந்த பனியனை போட்டு உட்காரப்ப எனக்கு ஆபாசமாக தெரிஞ்சு. இதே மாதிரி நான் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் 10 ஆம்பளைங்கிற இடத்துல நான் டவுசரை போட்டுட்டு, நான் ஒரு ஸ்லீவ்லெஸ் போட்டுட்டு, நான் ஒரு ஆம்பளைக்கு இந்த மாதிரி கொடுக்கும்போது கண்டிப்பாக சொல்கிறேன், என் சிக்காவோட மாப்பிள்ளைகளாக இருக்கட்டும், தங்கச்சிகளாக இருக்கட்டும், ஏன் தங்கச்சிகளாக இருக்கட்டும், அண்ணே இதுதான் நீ வளர்த்த லட்சணமா, இதுதான் நீ திருத்தின ஒழுக்கமா, இப்படி தான் விடுவியா? 10 ஆம்பளை முன்னாடி டவுசரை போட்டுக்கிட்டு அவள் வந்து லெக் பீஸை வச்சு ஊட்டிக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்காளே, உனக்கு அசிங்கமா இல்லையாடா புரோக்கரு மாமான்னு அவரை தான் திட்டுவாங்க. கரெக்டாக இல்லையா? அப்போ நான் எப்படி, நான் வீடியோக்காக லைட்டாக அப்படி பண்ணுறேன் எப்படின்னா அது வீடியோக்காக பண்ணுவேன். அந்தளவுக்கு ரொம்ப ஓவராகவும் நான் பண்ண மாட்டேன். நானாக கவர்ச்சி கட்ட நினச்சா நிறையா கட்டிட்டு போயிடுவேன். வேணாப்பா அப்படி பண்ணாத நேரம், அதனால தான் நான் பண்ணலை. நான் இப்போயும் சொல்கிறேன், தாராளமாக போய் உன் குடும்பத்தோடு வாழ்ந்துக்க. தாராளமாக நீ சம்பாதிக்கிற காசை கொண்டு போய் எல்லாத்தையும் அங்கே கொடுத்துக்க. கோர்ட்டு, போலீஸு, வக்கீல், அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை என்னென்ன இருக்குங்கிறது எல்லாமே உனக்கு தெரியும். எல்லாத்தையும் உன் மனைவியை வச்சு பார்த்துக்கோ. எங்கெங்கே அவங்கள கூட்டிகிட்டு போய் பேசணுமோ பேசிக்க, எங்கெங்கே ஏதாவது ஃபேஸ் பண்ணணுமோ பண்ணிக்க. இப்போ கூட ஒரு பிரச்சனை நான் ஏன் ஃபேஸ் பண்ணேன்னு எனக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது. நான் விட்டுருக்கணுங்கிறேன். விட்டுருந்தா அதோட விளைவுகள் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். சரியா? அதனால் என்னையை விட வரவு செலவுலையும் சில விஷயங்களை பேசி ஃபேஸ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயம் உனக்கு பெஸ்ட்டாக யார் தராங்கன்னா நீ தாராளமாக போய் வச்சுக்க. அதை விட்டு என் மேலே வந்து என்னை நடிக்க விட மாட்டேங்கிறா, நீ நடித்தது என்ன அப்படியே போய் நம்ம விஜய் சேதுபதி, விஜய் அஜித் அண்ணன் படம், அந்த படம் இந்த படம் அப்படின்னு சொல்லி நீ நடித்து உன்னை வந்து நான் நடிக்க சொன்னா, ஏற்கனவே நடிக்கிறதே எடுக்கிறதே முக்கால்வாசி படம் அவர் வந்து செக்ஸ் படம் மாதிரி தான் எடுப்பார். நான் வந்து நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு பிடிக்கல. போதும், நடித்து நம்ம நெகட்டிவ் நேம் எடுத்தது போதும். இப்போ இனிமேல் நம்ம வந்து நல்ல கதையாக வரட்டும், நம்ம நல்லா நடிப்போன்னு பார்க்குறேன். ஏன் அவர் கொடுக்குற காசை நம்ம சம்பாதிக்க மாட்டோமா? நம்மளோட எவ்வளோ நாள் செலவு அந்த காசு முதல்ல நான் கேட்குறேன். எவ்வளோ நாள் செலவு? நான் உங்களை கேட்டது தப்பு தான். சிக்கா காலில் விழுந்து நான் மன்னிப்பு கேட்குறேன். இனிமேல் நீங்கள் ஆபாசமாக நடித்தாலும் சரி, எவ கூடயும் கட்டி பிடிச்சி ரேப் பண்ணுற மாதிரி நீங்கள் நடித்தாலும் சரி, எனக்கு அன்பு இருக்குது, அக்கறை இருக்குது, உங்கள் மேலே அளவுக்கு அதிகமான பாசம் வச்சுருக்கனால தான் நான் அந்த கேள்வியை கேட்டேன். இனிமேல் எல்லாரும் முன்னாடியுமே நான் சத்தியம் பண்ணி சொல்லிக்கிறேன், நீங்கள் எவ்வளோ கூட நடித்தாலும் சரி, அரைங்குறையமாக நடித்தாலும் சரி, ஒருத்தைய கற்பழிக்கிற மாதிரி நீ படுத்து நடித்தாலும் சரி, கடவுள் மேலே ஆணையாக நான் கேட்க மாட்டேன். இனிமேல் நீ எது பண்ணாலும் நான் கேட்க மாட்டேன். இது காளி மேலே சத்தியம். சரியா? நான் வந்து எந்த உறவுமே, ஒரு உறவு வந்து நம்மளை வந்து சண்டை போடுது, திட்டுது, இதை பண்ணாத அதை பண்ணாதனா அளவுக்கு அதிகமான அன்பு வச்சுருக்கவங்க மட்டும்தான் விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க. விட்டு கொடுத்துட்டு நீ எப்படி வேணாலும் போ, நீ எந்த படத்தில் வேணாலும் நடி, நீ எப்படி வேணாலும் பண்ணு அப்படின்னு சொல்கிறதுலாம் உறவு கிடையாது. அதுக்கு பேர் உண்மையான காதலும் கிடையாது, அன்பும் கிடையாது. சரியா? நான் உனக்கு பதில் சொல்லிட்டேனா? மற்றவங்க கருத்தை சொல்கிறவங்க தாராளமாக சொல்லிக்கங்க. இனிமேல் அவரோட விஷயத்தில் எந்த விஷயத்தில் நான் தலையிட மாட்டேன். நானாக இருப்பேன். வர்றாரா, சமைச்சு கொடுக்குறேனா, சாப்பிட்றாரா, என்னவோ எங்களோட பர்சனல் விஷயம். இனிமேல் இந்த வீட்டுக்குள்ளே வந்தால் சிக்காவும் நானும் ஒன்று, அவ்வளோதான். இதை விட்டு வெளியே போயிட்டாருன்னா அவரோட விஷயத்தில் நான் தலையிட மாட்டேன். அவர் தாராளமாக பொண்டாட்டியோட டூயிட்டு போடட்டும், தாராளமாக கல்யாண நாள் கொண்டாடட்டும், பக்ரீத்து கொண்டாடட்டும், ஊர் சுற்றட்டும், சினிமா போட்டோம், கார் வேணுமா எடு, ஊட்டிக்கு போ, கொடைக்கானல் போ, எங்கே வேணாலும் போ, எல்லாத்தையும் நான் உன்னை ஃப்ரீயாக விட்டேனா? ஒரே ஒரு பதில் தான் நானும் சொல்லுவேன். இதுக்கு பேர் பிளாக்மெயில் கிடையாது. நான் என்ன பண்ணாலும் நீ இனிமேல் கேட்கக்கூடாது. சரியா? நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். நீ எந்த கேள்வி என்னை கேட்கக்கூடாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் உரிமை இருக்கிறனால தான் சூர்யா நீ இப்படி பண்ணாதா, அப்படி பண்ணாத, இதை பேசாத, அதை பேசாத, நீ வந்து சுமியை எதுவும் பேசாத, அவள் பேசினா பேசிட்டு போட்டுன்னு சொல்லி சுமியை பேசாத, பேட்டியை பிச்சையை பேசாதன்னு நான் அடுக்க வேலை உண்டு தானே தலாம் பாரு. யாரையுமே பேசலை.
நான் வாட்டுக்கு ஜூஸ் குடித்தேன், லைவாக போட்டுக்கிட்டு என்னென்னமோ பண்ணினேன். 2.5 லட்சம் பேர் பார்த்தாங்க. அப்புறம் ஒரு வீடியோ போட்டேன், இந்த மாதிரி நான் சாம்பார் வச்சேன், வெண்டைக்காய் பொரியல் வச்சேன், ரசம் வச்சேன், இந்த பாருங்க திலீப்பான்னு வச்சு ஒரு 9 நிமிஷம் வீடியோ போட்டேன், போச்சு. எனக்கு வியூஸு யாரையும் பேசி தான் வரணுங்கிற அவசியம் இல்லை. நான் சும்மா ஒரு குழம்பு வச்சோ இல்லை பழைய சோறு தின்னு போட்டாலே என்னை பார்க்குறதுக்கு லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. அதாவது வாழ்க்கையில் முன்னேற தெரியாதவங்க தான் அடுத்தவங்களை அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி கேவலமாக பேசுவாங்க. முன்னேற தெரிஞ்சவங்க அவங்கக்கிட்ட இருக்கிற திறமைகளை வச்சு அவங்க வழியில் அவங்க போய்கிட்டே இருப்பாங்க. அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இனிமேல் இந்த வீட்டுக்குள்ளே வந்தால் மட்டும்தான் அவருக்கும் எனக்கும் எல்லா உரிமையும் இருக்குது. இதை விட்டு தாண்டி போய் அவர் என்ன பண்ணினாலும் நான் கேட்க மாட்டேன். நாளை பின்னா வந்துக்கிட்டு சூர்யா என்னை எதுவுமே கேட்கல, என்னை எதுவுமே கண்டுக்கலை, என்னை என் மேலே அவருக்கு பாசம் இல்லை, காதல் இல்லை, அவள் வந்து அது மாதிரி மாறிட்டா இது மாதிரி மாறிட்டா, எனக்கு சந்தேகமாக இருக்குது, அலெக்சாண்ட்ரியா அம்மாட்ட பேசுறதுனால தான் அப்படி, அதெல்லாம் நீ சொல்லவே கூடாது. நீ என்ன கொடுக்குறியோ, நீ எப்படி என்கிட்ட நடந்துக்கிறியோ அந்த மாதிரி தான் உனக்கு கொடுப்பேன், உனக்கு நான் நடந்துக்குவேன். இதை பார்த்து நீ எப்படி முடிவு எடுக்கணும், நீ எப்படி ஆர்மல் லைவில் பதில் சொல்லணுமோ நீ சொல்லிக்க. எனக்கு தோணுனா தான் நான் சொல்லிட்டேன். நீங்கள் இப்போ பேட் கமாண்டு போட்டாலும் சரி, குட் கமாண்டு போட்டுக்கிட்டாலும் சரி, என்னை புரிஞ்ச பிள்ளைங்க நான் கேட்ட கேள்வி பேசுனது சரிதான் நினச்சாலும் சரி, இல்லை நீ யோக்கியமாடி நீ நான் அப்படி தாண்டின்னு சொல்லி போட்டாலும் நான் எதை பற்றியும் எனக்கு கவலைப்படல. நான் என்ன சொல்கிறேன்னா, எல்லாருக்கும் நல்லவளாக வாழ்ந்து ஒருத்தனுக்கு கெட்டவனாக வாழ்றதை விட நான் சிக்காங்கிற ஒருத்தனுக்கு நல்லவளாக வாழ்ந்து நான் எல்லாருக்கிட்டே கெட்டவளாக வர்றதுல எனக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. சரியா? நான் எப்போவுமே கெட்டவளாகவே இருந்துட்டு போகிறேன். நான் நல்லவளாக மாற ஆசைவும் படலை. எனக்கு இந்த குட் கமாண்டு நல்ல பேர் 5 பைசா இல்லை அம்மா ஜல்லிக்கு பெறாது. சரியா? நான் இன்றைக்கி நல்ல பேர் எடுத்தாப்புல என்ன பண்ணேன்? சுமி நல்ல பேர் எடுத்துக்கிட்டு இருக்கா, என்ன ஆகுது சொல்லுங்கள்? ஒரு பாக்கெட்டு பால், ஒரு வேளை சோறு, ஒரு துணிமணி, ஒரு 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 நல்லது கெட்டது, இந்த பக்ரீத்துக்கு பிரியாணி ஆர்டர் போடுவார், அது ஏதாவது யூஸ் இருக்குது? அம்மா ஜல்லிக்கு கூட யூஸ் ஆகாது. நான் கெட்ட பேர் தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். தேதி பிறந்தா எனக்கு சம்பளம், அதை வச்சு நான் 1000 செலவு பார்ப்பேன். எப்போவுமே என்னோடய சம்பாத்தியத்தில் வாழணும்னு நான் நினைக்கிறேன். ஒரு குடும்பத்தில் நாங்கள் 2 பேர் சம்பாதிக்கிறோம். 2 பேர் என்னென்ன செலவு பண்ணிக்கிட்டு இருக்கோங்கிறது எங்களுக்கு தெரியும். அவர் போகும்போது காருக்கு பெட்ரோல் போட்டால் வரும்போது நான் போடுவேன். ரூமுக்கு அவர் காசு போட்டால் சாப்பாடு மற்றபடி சரக்கு இதுக்கு நான் போடுவேன். இப்படி தான் நாங்கள் 2 பேர் இப்போ வரைக்கும் காசு பணத்தில் சண்டை வந்ததில்லை. நான் கணக்கு நான் ஏன் அவர்கிட்ட கேட்டேன் அப்படின்னா, காசு ரொம்ப குறைவு. காரு வண்டிக்கு டியூ கட்டணும் 10,500. அவன் பையனுக்கு ஒரு 10,000 ரூபா கொடுக்கணும், 20,000 ரூபா. இது இல்லாமல் வாடகை கொடுக்கணும், எவ்வளவு? 10,000, 30,000 ரூபா. மாதம் முடிஞ்சோன்னே வேலைக்காரங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும். சரியா? அதுக்கப்புறம் திலீப்பா கோகுலுக்கு பீஸுக்கு 10,000 ரூபா, மொத்தம் 40,000. இது எங்கள் செலவு எதுவும் இல்லாமல் 40,000 இன்றைக்கி வேணும் எங்களுக்கு. இன்றைக்கி வேணும் எங்களுக்கு 40,000 ரூபா. அப்போ நம்ம 2 பேர் தான் என்ன வரவு செலவு போக்கு வரத்து அவன் இவன் இப்படி கொடுக்க அப்படி கொடுக்க அது இதுன்னு சொல்லி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, நான் எவ்வளோப்பா இருக்குது என்கிட்ட சுத்தமாக காசு கிடையாது. ஏன்னா அவருக்கே தெரியும் எல்லாமே முடிஞ்சிச்சு. நான் இப்போயும் அதை தான் சொன்னேன், வா ஏன் கவலைப்படுற, ஏன் அடுத்தவன்கிட்ட போய் கேட்குற, என் நகை அடகுல இருக்குல்ல பெரிய செயின், போய் வெய்யி, வச்சுட்டு பணத்தை பரட்டு, வாங்கு, காரடிவை கொடு, உன் மைனுக்கு கொடு, திருப்பா உங்களுக்கு 10,000 ரூபா பீஸு, போய் பீஸு கட்டி யூனிஃபார்ம் நோட்டு புக்கு. ஏங்க கூட இருந்து வாழ்கிறவளுக்கு மட்டும்தாங்க தெரியும். பொண்டாட்டியாக இருக்கட்டும், காதலியாக இருக்கட்டும், தோழியாக இருக்கட்டும், வரவு செலவு பண்ணுற பொம்பளைங்களுக்கு தான் தெரியும். இப்போ இவ்வளோ இருக்கும்போது நீ எவ்வளோப்பா செலவு பண்ண, எவ்வளோப்பா இருக்குது, இன்னும் எவ்வளோப்பா தேவைப்படுதுன்னு கேட்குறது ஒரு குத்தமா? நான் எதுவுமே கேட்க மாட்டேனே. இனிமேல் நீ என்ன வேணாலும் செலவு பண்ணிக்க, நீ யாருக்கு வேணாலும் கொடுத்துக்க, என்னை கேட்காத. வாடகையிலேருந்து சாப்பாடுலேருந்து எல்லாமே நீயே பார்த்துக்க. நான் சம்பாதிக்கிறத பேசாமல் பொத்துனாப்பில் பேங்கில் போட்டு சேஃப்டி வந்துன்னு நான் வாடகை உட்காந்துக்கிறேன். நீ தானே என் கூட வாழ்கிற, நீ தானே புருஷன், அப்போ நீ தானே பார்க்கணும். என் வரவு செலவு நீ கேட்கல, உன் செலவு நான் கேட்க மாட்டேன். கடவுள் மேலானே நான் கேட்கவே மாட்டேன். எல்லாத்தையும் நீயே பார்த்துக்க. நாளைக்கு இந்த இதையும் தாண்டி ப்ரைவசியாக ஒன்று வரும் பார்த்தியா, நம்ம வந்து பணம் கொடுத்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்க பார்த்தியா, அதையும் நீயே பார்த்துக்க. சரியா? நான்லாம் பேச ஆரம்பித்தா பதில் சொல்ல முடியாது. நான் நிறைய விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கல. இல்லை உன் பொண்டாட்டிக்கிட்ட போய் வரவு சொல்ல வைக்கணும், இந்த பூரா நீ ஃபேஸ் பண்ணணும், அவங்கள வச்சுனா தாராளமாக காளி மேலே சத்தியமாக நீ பார்த்துக்க. அவ்வளோதான் எனக்கு சொல்ல தோணுச்சு. நான் சொல்லிட்டேன், முடிவை நீ எடுத்துக்க.